காலம் காமராஜராக இருக்கக்கூடிய ஐயா என்ஆர் அவர்கள் இன்னொரு பக்கமும் இணைந்து டபுள் இன்ஜின் அரசாக புதுவையினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பு திட்டம் புதுவையில. ஒரு பெண் குழந்தை இங்கே புதுவை மண்ணிலே பிறந்தால் நேரடியாக 50,000 ரூபாய் அந்த பெண் குழந்தைக்கு நாம் கொடுத்துக் கொண்டிருந்தோம். ஐயா என்ஆர் அவர்கள் அதை 1 லட்சமாக உயர்த்தி இருக்கின்றார்கள். 1 லட்சமாக புதுவையிலே பிறக்கக்கூடிய நம்முடைய பெண் குழந்தைக்கு நம்முடைய அரசு கொடுக்கிறோம். இன்னைக்கு நீங்க இந்தியா முழுசும் பாருங்க, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வீடு திட்டத்தை நம்முடைய ஐயா என்ஆர் அவர்கள் இங்க கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயரில் அதை செயல்படுத்துறாங்க. மத்திய அரசு 5 லட்சம் கொடுக்கிறாங்க, புதுவை அரசு 1,25,000 சேர்த்து 6,25,000 பொது வகுப்பினருக்கு நாம் வீடு கட்டி கொடுக்கின்றோம். எஸ்சி எஸ்டி ஓபிசி சகோதர சகோதரிகளுக்கு 7 லட்சம் ரூபாய் வீடு கட்டும் திட்டத்தில் நம்முடைய அரசு மானியமாக கொடுக்கின்றோம். நீங்க எதை எடுத்துக் கொண்டாலும் நம்முடைய தாய்மார்கள் உயர்வதற்காக உரிமை தொகையாக இருக்கட்டும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், புதுவை அடுத்த கட்டம் செல்வதற்கு சுற்றுலா உட்பட எல்லாம் அடுத்த கட்டம் செல்வதற்கு விமான விரிவாக்கமாக இருக்கட்டும், விரிவாக்கமாக இருக்கட்டும், நம்முடைய அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியோடு இங்கே நிற்கின்றோம். புதுவை மக்களுக்கு மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சியினுடைய கெட்ட காலம் வேண்டாம். 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம் புதுவையில இந்திய கூட்டணி 30 தொகுதியில அவர்களுக்குள்ள பகிர்ந்து போட்டி போட முடியும். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே பேராசை பிடித்தவர்களாக இருக்கின்றார். காங்கிரஸ் கட்சி 16 தொகுதியை தாண்டி இன்னும் 6 தொகுதியில போட்டி போடுறாங்க. 22 தொகுதி. அண்ணன் திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் 3 தொகுதி அவங்க தனியா எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் 3 தொகுதி எக்ஸ்ட்ரா போடுறாங்க. இவங்க எதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டி போடுறாங்க? புதுவை மக்களை உயர்த்துவதற்காக இல்லை. வரக்கூடிய 1000 கோடி ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து டெல்லிக்கு ஏடிஎமாக பயன்படுத்துவதற்கு மட்டும்தான் புதுவையில் இந்திய கூட்டணி போட்டி போட்டு ஒதுக்கப்பட்ட இடத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய என்ஆர் ஐயா அவர்களை முதலமைச்சராக மறுபடியும் நாம் அமர்த்த வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். இன்னைக்கு என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க, வேட்பாளர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வருவதற்கு தாமதமாச்சினால் நம்ம பேச ஆரம்பிச்சது காரணம் இங்கே டிராபிக் ஜாம் நம்மளால ஏற்படுது. வேகமாக பேச வேண்டும் என்கின்ற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் இந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் எல்லோருமே ஜக்கு சின்னத்தில் வாக்களிப்பதற்காக அசோக்குமார் அண்ணன் அவர்களுக்காக உறுதியாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ரவிக்குமார் அவர்களுக்காக ஜக்கு சின்னத்திலே பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர்கள் தொண்டர்கள், நாம் எல்லோருமே இந்த